ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான பதிவு. அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உண்மையாலுமே நிஜம்தான். இது சிவப்பு கற்றாழை தான். எந்த ஒரு ஏஐ அதெல்லாம் பண்ணலை. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. நார்மலாகவே கற்றாழை நமக்கு வெப்பம் நிறைஞ்ச இடத்துல தண்ணி கம்மியாக இருந்தாலே போதும். அந்த பகுதிகளில் அழகாக வளரக்கூடியது. ஸோ இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி குறைஞ்ச தண்ணியிலே நமக்கு நல்லா வளருது இந்த கற்றாழை. இந்த கற்றாழையில் பார்த்திங்கன்னா சோற்று கற்றாழை, சிறு கற்றாழை, பெரும் கற்றாழை, பேய் கற்றாழை, கருங்கற்றாழை, சிவப்பு கற்றாழை, ரயில் கற்றாழைன்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே நாம் பார்த்துட்ருக்கிறது செங்கற்றாழை. இது பசுமை கலந்த அந்த சிகப்பு நிறத்தில் இருக்கும். சதைப்பற்று நிறையவே இருக்கும். இதோட அந்த சதைப்பகுதி பார்த்திங்கன்னா ரத்தம் போல் செவந்து தான் இருக்கும். ஸோ அந்த சதை பகுதியை நம்ம எப்படி மருந்தாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சைடில் அந்த முள்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த ஜெல்லியை தனியாக எடுத்துட்டு 7 தடவை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா திரிகடுகுன்னு சொல்லுவோம் பாருங்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி இது 3ம் சேர்ந்தது தான். அதில் அந்த ஜெல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பவுடரோட காலையிலையும் மாலையிலையும் 48 நாட்கள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது தீராத வியாதிகள் இருந்தால் அதெல்லாம் தீர ஆரம்பிக்கும். முக்கியமாக இது நமக்கு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் கற்றாழை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் எல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையின்மைக்கும் இது ஒரு உபாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை யாருன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது, சித்தா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். செங்கற்றாழையை உட்கொள்ளுன்றப்ப நம்ம உடலில் இருக்க பல பிரச்சனைகள்லாம் முழுமையாக விடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புலே ஒரு கஸ்தூரி மனம் வீசும். அது மட்டும் இல்லாமல் அந்த வியர்வை ஸ்மெல்லாம் இருக்காது நம்ம கற்றாழை யூஸ் பண்ணும்போது. இந்த ரெட் கலர் இந்த ஜெல்லை நல்லா கழுவிட்டு நீங்கள் வெந்தயம் அது கூடலாம் போட்டு அரைச்சி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பேக் மாதிரி. அப்போ நல்லா தலைமுடி வளரும், நல்ல கருப்பாக வளரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பார்வை திறனும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிடும்போது. ஸோ எப்பயுமே நம்ம இந்த சித்த மருந்துகள் மூலிகைகள்லாம் உட்கொள்ளும் போது அளவோடு சாப்பிட்ணும். அதனால் உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அந்த சைனஸ் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா யார்கிட்டனா கேட்டுட்டுனாச்சும் இதை யூஸ் பண்ணுங்கள். ஆனாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கற்றாழை. நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி சிவப்பு கலர் கற்றாழை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்யூ.